அவங்க அப்பாவை பார்க்க சந்தோஷமா வெளியில ஓடி வராங்க. ஆனா எதிர்பாராத விதமா பின்னாடி ஒரு வண்டி அவங்களை இடிக்கிற மாதிரியே வருது. இதை பார்த்ததும் அப்பா உடனே ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுறாரு. ஆனா அவரோட உயிர் போயிடுது. அவர் இறந்து போனதை பார்த்ததும் அம்மா ஷாக்லயே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க வயித்துல இருக்கிற குழந்தையும் மிஸ்கரேஜ் ஆயிடுது. ஒரு பக்கம் பாட்டி சந்தோஷமா கறி வாங்கிட்டு ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடலாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் புள்ள வந்திருக்கான்னு வராங்க. ஆனா அவங்களோட பையன் உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சதும் பாட்டி மனசொடிஞ்சு போயிட்டு அவங்களும் ஹார்ட் அட்டாக்லயே இருந்துடுறாங்க. ஒரு மணி நேரத்திலேயே ஒரு அழகான குடும்பம் இப்படி ஒடிஞ்சு போயிடுச்சு. இந்த ரெண்டு குழந்தையோட அம்மாவும் மனநல சரியில்லாம பைத்தியமாயிடுறாங்க. குட்டி பொண்ணு அவ அப்பாவோட கலர் முன்னாடி முட்டி போட்டு இனிமே தம்பியும் அம்மாவையும் நானே பாத்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்றா. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்யறா. அன்னைக்கு நைட்டு அவளோட தம்பிக்கு ரொம்பவே உடம்பு முடியல. ஒரு பக்கம் அம்மாவோட மைண்ட் சரியில்லை. இந்த குட்டி பொண்ணுக்குமே என்ன பண்றது, தம்பிக்கு எப்படி உதவி பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி கஞ்சி செஞ்சு கொடுக்கலான்னு பாக்குறா. ஆனா வீட்டுல ஒண்ணுமே இல்ல. இந்த சின்ன வயசுல அவளுக்கு டென்ஷன்லயும் முடிவாயிடும் ஆயிடுது. ரெண்டு பேரும் அவளால பாத்துக்க முடியல. அதனால ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கிற காரை நிறுத்தி என் தம்பியை அடாப்ட் பண்ணிக்கோங்கன்னு ரொம்பவே கெஞ்சி கேட்கிறா. அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தையே இல்ல. தம்பியை விட்டு பெரிய கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அவனோட ஃபியூச்சருக்காக இது பண்ணிதான் ஆகும். அந்த குட்டி பையனை விட்டு போகாதாக்கான்னு அழுகுறான். அப்பா ஒரு நாள் கண்டிப்பா உன்னை தேடி வருவேன்னு சொல்றா. அப்பத்துல இருந்து குட்டி பொண்ணு வீட்டையும் பாத்துக்கிறா. நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சு நாலு காசையும் சம்பாதிக்கிறா. அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டையும் பாத்துக்கிறா. கூடயே அவ தம்பிக்காக காசையும் சேர்த்து வைக்கிறா. இப்படியே 10 வருஷம் ஆயிடும். அவளோட தம்பி எனக்கு அதை நாளே இல்ல. ஒரு நாள் அப்படிதான் பெரிய பணக்காரவங்க வீட்டுல குக்கா வேலை செய்ய வந்திருப்பா. அங்க இருக்கிற ஆளும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. முதல்ல போயிட்டு மாஸ்டர் எழுப்புங்கன்னு சொல்ல இவளும் ஓடி போயிட்டு எழுப்புறா. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, அவளோட தம்பி தான். பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவா. விதி அக்காவையும் தம்பியும் 10 வருஷத்துக்கு அப்புறம் சேர்த்து வச்சிருச்சு.